சினிமா வந்து புதுசு ரியல் எஸ்டேட்னா நம்ம அதில் என்னென்ன சேலஞ்சஸ் வரும் அப்படின்னு நிறைய டைம் தோல்வியை பார்த்து தொட்டு அது ஒன்றும் சில பட் ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் ஒரு ஷாக் இருக்கும்ல. அது இல்லாமல் இந்த டைலாக் ஒன்று எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்போ ஹீரோ தாடா ஏன் படத்துல அதே டைலாக் வச்சிருக்கேன் இருக்கு. எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகிடுச்சு. அடாடா எல்லா பணம் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. டைரக்ஷனுக்கு மட்டும்தான் எனக்கு சப்போர்ட். ஸ்டோரி எது தான், டைலாக் எது தான், சூழ்நிலை எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் தேவை. எனக்கு ஒரு இது தேவைப்படும். நீங்கள் திறமை தான் பேசும், பணம் பேசாது. காசு நீ எவ்வளோ வச்சிருக்க, நான் எவ்வளோ வச்சிருக்கேன் தாண்டி ஸ்டோரி தான் பேசும். ஜனவரி 5th ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணேன். ஜனவரி 20th பிரஸ் மீட் போட்டு ஜனவரி 22nd என்னோட பேஜ்லயே நான் போட்டிருக்கேன். அந்த படத்தோட பேர் என்ன சார்? தெரியலையே. நீங்க வச்ச பேர் என்ன சார்? உங்க படம் லீடர் தான். லீடர். நான் ப்ரூஃபே காட்டுறேன். லீடர் தான் வரணும். ஒன்று பிசினஸ் லீடர் வரலாம், யூத் லீடர் வரலாம், இந்த கிரேட் லீடர் என்ன வேணாலும் வரலாம். ஆனால் லீடர்ன்ற டைட்டில் எனக்கு லீடர் வேணும். எனக்கு எப்படியாவது அது கூட வேற ஏதாவது அட்டாச் பண்ணி வரணும். லீடருக்கான போட்டியா ஒரு படமா எடுத்துக்கலாம். ஒரே டைம் வந்துருச்சுன்னா கிளாஷ் எடுத்துக்கோ. சினிமா நாசமாக போயிட்டு இருக்க காரணம் நிறைய அரசியல். வருஷத்துக்கு 400 to 500 மூவிஸ் வருது. அது 4 படம் 5 படம் தான் ஹிட்டு. மிச்சம் 395 ப்ரொடியூசர்ஸ் எங்க? மிச்சம் 305 புதுசா ப்ரொடியூசர்ஸ் வரானா அவனுக்கு அவேர்னஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு விஷயத்தை மாத்திரம் காதில் புகுத்துறீங்கல்ல, யூனியன்ல இருந்து தான் ஆள் எடுக்கணும்னு. அப்போ அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். அவங்களுக்கு தேவை பணம், அது யூனியனுக்கு வரணும். ஒரு டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1.5 லட்சம் ரூபான்றாங்க புதுசாக நான் ஒரு இதுவாக போகும்போது. அப்போ நான் சின்னதாக ஒரு 30,000 20,000 ரூபாய்க்கு இது இல்லையா. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் இவர் வந்து ஒரு முக்கிய புள்ளி. சமீபத்தில் நிறையா விஷயங்கள் வந்து இவர் வந்து பார்த்துருப்போம். இப்போ அந்த ரியல் எஸ்டேட்லாம் தாண்டி சினிமாலேயும் அவரோட கால் தடத்தை வந்து பதிச்சிருக்காரு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு வெற்றி நாயகனாக வந்துட்டு இருக்க ஆனந்த் ரவிச்சந்திரன் சார் தான் நீங்கள் நம்ம கூட இருந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக நம்ம மீட் பண்ணி. நான் ஒரு வருஷம் இருக்குல்ல சார்? 1 year இருக்கு. ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இப்போ படம் அந்த இதெல்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? ஏன்னா நான் பார்த்தேன் உங்கள் இது. ஆனால் இப்போ ரீசெண்டாகவும் நான் இன்னொன்றும் பார்த்தேன். அதாவது ஒரு ஜனவரி மாதத்துக்கிட்ட ஒன்று பார்த்தேன் போன வருஷம். இப்போ ஒரு விஷயம் பார்த்தேன். ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட என்னடா அது வேற மாதிரி இருக்கேன்ற மாதிரி தோணுச்சு. நான் அதனால நேரடியாக உங்கள்கிட்டே வந்துடலாம் கேட்டுடலான்னு சொல்லி தான் உங்களை மீட் பண்ணேன். என்ன சார் அது இப்போது? ஆக்சுவலாக படத்தோட பேர் எனக்கு சினிமா வந்து புதுசு. ரியல் எஸ்டேட்னா நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோ, பார்த்துட்டு செய்யலாம், என்னென்ன சேலஞ்சஸ் வரும் அப்படின்னு தெரியும். பட் சினிமான்றது என்னோட நண்பர் பிரகாஷ் சார் ப்ரொடியூசர், படத்தோட ப்ரொடியூசர், ஒரு ஸ்டோரி எடுக்கணும்னு ஒரு 3-4 இயர்ஸாக போயிட்டு இருந்துச்சு. நான் இல்லை நாம் எங்கே சினிமாவில் பண்ணுறதுன்னு விட்டுட்டு இருந்தேன். நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. இந்த அவார்டெல்லாம் நம்ம நிறைய வாங்கும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னையே நடிக்க சொன்னார். வேற ஒரு ஹீரோவை போட்டு பண்ணுங்கன்னா பட்ஜெட்டு 10 கோடி போவோம், 20 கோடி போவோம் சார். நம்மனா 2-3 கோடி ரூபாயில் முடிச்சிடலாம், எல்லாமே அம்மம்மானா 3.5 crores முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பிளானிங்கில் பேசினாங்க. சரி, அவர்கிட்டையும் சரி ஓகே அப்படின்னு நான் கமிட் ஆகிட்டு ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்தேன். என்னோடய ஸ்டோரி தான். இங்கே வந்து டைரக்ஷனுக்கு மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் தேவைப்படும். ஸ்டோரி எது தான், டைலாக் எது தான், சூழ்நிலை எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் தேவை. எனக்கு ஒரு இது தேவைப்பட்டது அப்படின்றது மாதிரி தான் பண்ணோம். பட் ஒருத்தரை நம்பி பண்ண வச்சோம். அது அன்ஃபார்ச்சுனேட்டாக டைட்டிலெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல. அது நம்ம தப்பு ஒத்துக்கணும். சும்மா வந்து இது அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் என்கிட்ட ப்ரூஃப்னா லாஸ்ட் இயர் ஜனவரி 5th ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணேன். ஜனவரி 20th பிரஸ் மீட் கொடுத்தேன். ஜனவரி 22nd என்னோட பேஜ்லயே நான் போட்டிருக்கேன் லாஸ்ட் இயர். இப்போ அந்த படத்தோட பேர் என்ன சார்? இப்போ தெரியலையே. நீங்க வச்ச பேர் என்ன சார்? உங்க படம் லீடர் தான். லீடர். நான் ப்ரூஃபே காட்டுறேன். லீடர்னு வச்சு கோடம்பாக்கத்துல 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணேன். நான் அதுதான் சார் பார்த்தேன். என்னன்னா நானும் அப்போ வந்து உங்களோட பேஜ்ல பார்த்தேன். சரி ஓகே, ஏன்னா நம்ம இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு, பரவாயில்ல, இப்போ சினிமாக்குள்ளேயும் போறாருன்ற ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அது ஒரு வருஷம் வந்து டிராவல் பண்ணுச்சு. என்ன ஆச்சு என்ன ஏதுன்றது தெரியல. டக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது லீடர்னு சொல்லி. நீங்க எப்படி வந்துட்டு இப்போ ரியல் எஸ்டேட்ல ஒரு பெரிய நபரா இருக்கீங்களோ, அவர் ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கிய புள்ளியா இருக்காரு, ஒரு பெரிய ஆளா இருக்காரு. அவர் வந்து இப்போ அதே பேர்ல லீடர்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த போஸ்டரையும் அந்த வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? குபீரம் தான் இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த தோல்வி வந்து நிறைய டைம் தோல்வியை பார்த்து தொட்டு அது ஒன்றும் பெருசில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் ஒரு ஷாக் இருக்கும்ல, ஏன்னா இது. அது இல்லாமல் இந்த டைலாக் ஒன்று அவர் டீசரில் எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்போ ஹீரோ தாடா ஏன் படத்துல அதே டைலாக் வச்சிருக்கேன் நான். சரி, இது அப்படியேவா? என் பொண்ணை எவனா என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு நான் ஒரு டீசர் கட்டு ரெடி பண்ணேன். அதில் வச்சுருக்கேன். அது கூட அடுத்த டைலாகு, ஏன்னா உன் பொண்ணுக்கு என்ன நீ ஹீரோவா டேய்,
எல்லா அப்பனுக்கும் தான் எல்லா பெண்களுக்கும் தான் அப்பன் ஹீரோ தான்டா அப்படின்னு. அது அப்படியே இருக்குது. எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகிடுச்சு. அடாடா என்னடா இதுன்னு. நான் அங்கே பேசியிருக்கிற நான் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நான் என்ன தரேன். லீடர்ன்றது இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் பேஸ்ட் மூவி இல்லைன்னு சொல்லியிருப்பேன். இவரும் ப்ரெஸ் மீட்டில் அதே தான் சொல்லியிருக்காரு. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல் படமோ கிடையாது, இது சாதாரண ஒரு இதுதான் அப்படின்னு. என்னடா இது எங்கடா ஒருவேளை நம்ம யூனிட்டில் நடித்தவங்க இது டெக்னீஷியன்ஸ் யாரெல்லாம் அங்கே போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கூட ஒரு டவுட் வரும். அப்படி தெரியல, சினிமா வந்து ரொம்ப பெருசு. நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, என்னோடய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க எனக்கு ஒரு நிறைய கால்ஸ் வந்தது. அதில் எனக்கு பெங்களூரில் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த படத்தில் நானும் நடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க டீசர் வரும்போது. ஏன்னா அது திங்க் மியூசிக்கு இது பண்ணியிருந்தாங்க டீசரு. ப்ரொமோஷன் சொல்லவா வேணும், நம்ம அவங்க ப்ரொமோஷனுக்கு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணால் அதில் கால்வாசி கூட இருக்காது நம்ம படத்தோட பட்ஜெட்டு. அதில் அதுதான் சொல்ல வந்தேன், அந்த ப்ரொமோஷன் பட்ஜெட்டில் நம்ம 2 படமே எடுத்துகிட்டு போயிடலாம். நான் 4-5 படம் எடுப்பேன், என்கிட்ட இவ்வளோ கதை இருக்குது. பார்க்கும்போது சரி காம்பேட் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி இங்கே திறமை தான் பேசும், பணம் பேசாது. காசு நீ எவ்வளோ வச்சுருக்க நான் எவ்வளோ வச்சுருக்கேன்றத தாண்டி ஸ்டோரி தான் பேசும். எனக்கு நான் பண்ணுற பட்ஜெட்டில் என்னோடய மூவிக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் அந்த டைட்டில் பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் அப்போவே வந்து என்னோட படத்தோட அந்த டைரக்டர் கிட்ட சொல்கிறேன், ஏய் இந்த டைட்டில் இன்னும் யாருமே வைக்கலையா, நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது, இது இன்னுமா வைக்கல இந்த டைட்டில் அப்படின்னு பார்த்தா இல்லைண்ணே அப்படின்னாங்க. சரி போய் ரிஜிஸ்டர் பண்ணி, எனக்கு தெரியல அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் பண்ணி எனக்கு தெரியல. அப்போ வந்து கில்டுன்ற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் சொன்னாங்க, ஜாகுவார் தங்கம் சார் இருந்தார். அப்புறம் அது வந்து செல்லாது சார், நீங்கள் தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் பண்ணணும். எனக்கு இது தெரியாது, உண்மையிலுமே தெரியாது. ரியல் எஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இது இங்கே ஏதாவது ஒரு விஷயம் சரி ஓகே பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வேறு 5 லாங்குவேஜ் தெரியும். சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். சரி சவுத் இந்தியா ஃபுல்லாகவே பண்ண தெரிஞ்சது. சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு லீடர் பவர்ஃபுல்லாக இருக்கேன், நம்மளுக்கு கேட்சியாக இருக்கும், நம்ம ஒரு ஃபைட்ரு தானே, உண்மையான லைஃப்பில் நடந்த சம்பவம் தான் நான் கொண்டு வரேன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா டப்புன்னு அப்படியே ரிலீஸ் ஆனது. எனக்கு நான் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனால் என்னோடய ஃபாலோவர்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு 350-400 ஃபோன் கால்ஸ். அது தாண்டி என் ஃபோன் நம்பர் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல ஃபாலோவர்ஸ்க்கு. இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ், ஃபேஸ்புக்கில், அப்புறம் நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸில் இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. ஆனால் இப்போ அதில் ஒரு வீடியோ கீழே ஒரு கமெண்ட் ஒன்று நான் பார்த்தேன். அண்ணா அவர் வந்து அப்பா அந்த மாதிரி ஒரு தலைமுறையில் வந்த ஒரு ஆள், ஆனால் நீங்கள் தனியாகவே வந்த ஒரு ஆளுண்ணே, ஸோ நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல வரீங்க? நானும் சரவணனும் காம்படிஷனில் வரோம், அவர் பரம்பரையாக பணக்கார பிஸ்னஸில் வராரு, நான் செல்ஃப் மேட் மேன்ன்றது ஒரு காம்படிஷனை என் வாயிலேருந்து வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. இல்லை அது உண்மை தானே, எப்படி பார்த்தாலும் அப்படி சொல்ல முடியாது. மேபி சினிமாவில் காம்படிஷனாக வருமானு தெரில. எனக்கு நான் யதார்த்தமான ஒரு ஆள், எனக்கு தேவையானது நான் பண்ணணும்னு. ப்ளஸ் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கொடுப்பேன். அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்குன்னா நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாமே நிறைய கமெண்ட்ஸுங்க வந்துருந்துச்சு, அது பெருசாக எடுத்துக்கல. சரி இப்போ இந்த லீடர்ன்ற பேருக்கான மாற்று பேர் ஒன்று வைக்கணும்ல, இப்போ நம்ம அதுவே ஒரு பெரிய, ஏன்னா சரி அதை நான் வைக்கணும். நம்ம தான் எனக்கு சினிமா மேலே எனக்கு ஒரு கோபம் என்னென்னா, ஜனவரி டைட்டில் இது வச்சோம், நம்ம February March எல்லாம் ஷூட்டிங் பண்ணோம். அப்போது யூனியன்லேருந்து ஆள் அனுப்புகிறாங்க. அந்த யூனியனில் புதுசாக ஒருத்தர் ப்ரொடியூசர்னு வராங்கன்னா, இப்போது என்னோடய கேள்வி, நான் பாண்டிச்சேரியிலே என்கிட்ட ஒரு 100-150 பேர் ஸ்டாஃபுங்க வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு 10 பேர் நான் எனக்கு தேவையான ஒர்க்கை பண்ண வச்சுப்பேன். சாப்பாடு பரிமாறுறது, அப்புறம் க்ளீனிங் பண்ணுறது, யாருக்குன்னா டீ காஃபி கொடுக்குறதெல்லாம் என் ஆஃபீஸ் பாய்ங்க இருக்காங்க ஆஃபீஸில், அவங்கள வச்சு பண்ணியிருப்பேன்ல நான். இல்லை யூனியன்லேருந்து தான் எடுக்கணும்னு ரூல் ஒன்று போட்டிங்க, அது எனக்கு தெரியல. ஸோ அப்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் யூனியனில் தான் எடுக்கணும்னு சொல்லும்போது, நாளைக்கு ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டா யூனியன் வந்து எனக்கு சப்போர்ட்டாக நிற்குமா? சரி ஒருத்தர் புதுசாக வரானே ப்ரொடியூசர், இந்த படத்துக்கு தான் அப்புறம் ஆட்கள் தெரியுது இல்லை, அப்போ ஒருத்தர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு அவேர்னஸ் காதில் போடணும்ல. யூனியன்லேருந்து ஆட்கள் நான் எடுக்காமல் லைட் மேனோ இல்லை அங்கேயே ஒரு கேமராமேனோ இல்லை அங்கேயே ஒரு நிறைய அந்தந்த ஊருங்களில் இருக்காங்கல்ல யூனியனில் ரிஜிஸ்டர் பண்ணாத ஆட்கள், நான் அங்கத்தில் அவங்கள வேலையை தூக்குனா ஒரு ஃபோன் கால் வரும், எனக்கு வராது, நம்ம படத்துக்காக அவருக்கு வரும். அப்போ அவர் என்ன எப்படிண்ணே அங்கத்தில் தான் எடுக்கணுன்றாங்க, என்னையா அவங்கள எடுத்த ஆசை அவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் வந்த யூனியன் இந்த டைட்டில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. யூனியன்லேருந்து ஒரு ஃபீஸ்ன்னு ஒன்று வாங்கிட்டு அவங்க அனுப்புறாங்க, எந்த படத்துக்கு போயிருக்காங்கன்னு அவங்களுக்குள்ள என்ட்ரி போட்டிருப்பாங்கல்ல. நான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணல, நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ண தப்பு. எனக்கு தெரியல கேட்குறேன்னா, நான் லிஜெண்ட் சரவணா ஓப்பனாகவே பேசலாமே. இப்போ சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு எடிட்லாம் முடிச்சுட்டு தான் டைட்டில் ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ லீடர்ன்ற பேரில். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி அதுக்கு லீடர்னு பேர் வச்சுட்டு தான் படமே எடுக்க ஆரம்பிக்கிறீங்க.
அப்போ உங்களுக்கு அந்த யூனியன் டீம்ல இருந்து ஆள் அனுப்புனாங்கன்னா லீடர் படத்துக்கு இத்தனை க்ரூ மெம்பர்ஸ் போயிருக்காங்கன்னாங்கல்ல, அது ஏன் சொல்லக்கூடாது? இன்னைக்கு சினிமா நாசமாக போயிட்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நிறைய அரசியல். ஒருத்தருக்கு சம்பளம் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதில் 50% தான் போதும், மிச்சம் 50% கமிஷனா. பின்னாடி அப்படி நடக்குது. டேய், நான் ரியல் எஸ்டேட்லேயே அவ்வளோ கமிஷன் பார்த்தது இல்லைடா, 2% தானே கொடுப்பேன், நானே ப்ராஃபிட் 20% தானே வைப்பேன், என்னடா நடக்குது? ஒரு யூனியன் இந்த அரசியலுக்குள்ளே வரணும்னு தோணுச்சு எனக்கு. இப்போ இந்த இவங்க ஒரு 15 டேஸாக வரும்போது இந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு பெரிய இது இல்லை, பெரிய பேரண்ட்ஸ் யாருமே படம் பண்ண வர்றதில்லை, வந்தவங்க காலி ஆயிட்டாங்க. ஸோ லைவ் எக்ஸாம்பிள் தரணும்னா லைக்கா ப்ரொடக்ஷனு, லைவாக தரணும்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன், எவ்வளோ பழமையான பேனர்ஸு. ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இல்லாத மூவிஸே கிடையாது. நான் அந்த காலத்தில் கேசட் வந்துருச்சுன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எது வந்தாலுமே கேசட்டில் பாட்டு கேட்பேன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னா உசுரை கொடுத்து கேட்பேன். செல்வராகவன், இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸுங்கெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குது தமிழ் சினிமா? ஒரு ஹெல்த்தி சைனாக தெரியலையே. நானும் ஒரு வருஷத்துக்கு 400 to 500 மூவிஸ் வருது, அதில் 4 படம் 5 படம் தான் ஹிட்டு. மிச்சம் 395 ப்ரொடியூசர்ஸ் எங்கே? மிச்சம் 305 புதுசாக ப்ரொடியூசர்ஸ் வரானா அவனுக்கு அவேர்னஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு. அவனுக்கு ஒரு விஷயத்த மாத்திரம் காதில் புகுத்துறீங்கல்ல, யூனியன்லேருந்து தான் ஆள் எடுக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்தானா, பார்ப்பா இதுதான்ப்பா சினிமா, இதுதான் டைட்டில், இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும், ஹீரோயின்களை அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் இல்லை ஆக்ட்ரஸ் யாருன்னா தேடுறதா இருந்தால் எங்களை சொல்லு, இவ்வளோ கமிஷன் கொடுத்து மாட்டிக்காத அப்படின்ற ஒரு அவேர்னஸே இல்லை. அவங்களுக்கு தேவை பணம், அது யூனியனுக்கு வரணும். ஒரு டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1.5 லட்சம் ரூபான்றாங்க புதுசாக நான் ஒரு இதுவாக போகும்போது. அப்போ நான் சின்னதாக ஒரு 30,000 20,000 ரூபாய்க்கு எதுவும் ஆப்ஷன். இதெல்லாம் என்னோட ஆதங்கம், புரியுதா? ஸோ படத்தோட டைட்டில் நீங்கள் லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிற நீங்கள், சினிமா யூனியனில் இருந்தானே அவங்களும் ஆள் எடுத்திருப்பாங்க. நான் போன வருஷம் ஒட்ட வச்ச போஸ்டர்ஸ், கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் காட்டுட்டா, நான் போன வருஷம் ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் மீட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் வித் டேட்டோட காட்டுட்டா, அப்புறம் அதை என்ன பண்ணுவீங்க? தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்ன்றீங்க, அதில் நான் வந்து ஒரு படத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன்னா நாளைக்கு என் படம் இதாச்சுன்னா சப்போர்ட் பண்ணல. ஒரு ப்ரொடியூசர் வாஷ் அவுட் ஆகிறானா அதுலேருந்து சப்போர்ட் பண்ணணும்ல. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு புதுசாக இருந்தது. சரி, அதே மாதிரி இப்போ அந்த டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, லீடர்னு சொல்லிட்டு ஒரு டீசர் ஒன்று. அதில் ஒரு கதைக்களம் ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல. ஓகே, ஒரு அப்பா பொண்ணை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி ஒன்று நகருது. அதுதான் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இதே நம்ம கதை மாதிரி தான் இருக்கா, என்னடா இது? என் படத்துலையுமே நான் என் பொண்ணை பேம்பர் பண்ணி தூக்கிட்டு வருவேன். அப்போ அந்த டைலாக் சொல்லியிருக்கேன், யாவனா என் பொண்ணை இது பண்ணிங்கன்னா வெட்டி போட்டுருவேன். நாங்கள் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நீ ஏன்னா ஹீரோவாடா அப்படின்னு கேட்குதே, எல்லா பொண்ணுக்கும் தான் அப்போ ஹீரோ தான் நான் இருப்பேன். நான் உண்மையாலுமே என் பொண்ணுக்கிட்ட அப்படி தான் பழகிருக்கேன். இது என்னோட லைஃப் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி. இது என்னோட ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணாலே தெரிஞ்சிடும். சரி, அதில் கொஞ்சம் சினிமேட்டிக்காக சில விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். வேற மாதிரி கொண்டு போகலான்னு பார்த்தா பொசுக்கில வந்து என்னடா பண்ணுறது. சரி, இப்போ இவரோட பட்ஜெட், அதாவது இப்போ சரவணன் அவர்களோட லெஜெண்ட் சரவணனோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் படம் வந்துச்சு. அதுலேயுமே வந்து இந்த ஹீரோயின்ஸ்க்கான முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி மசாலா கலந்த ஒரு படமாக தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுலேயும் ஒரு ஹீரோயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த டீசர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோயினோட டான்ஸ் எல்லாமே அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ உங்களோட படத்துல இந்த ஹீரோயின் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் போனீங்களா, அது வெறும் கதைக்களமாக மட்டும்தான் இருந்துச்சு? கதை தான். என் படத்துல யாரும் பெரிய ஸ்டார்ஸே இல்லை. இப்போ இவங்க ஒருவேளை இந்த படம் வந்து இந்த ஸ்டோரி எதனா கொஞ்சம் ரிலேட் ஆச்சுன்னா திரும்ப மாற்றணும், எனக்கு திரும்ப நஷ்டம் தான். ஓ, இப்போ வந்து டைட்டிலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை, ஒருவேளை கதையும் ஃபுல்லா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. கதை வந்து ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னோட ரியல் ஸ்டோரியில நான் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் என் பொண்ணு ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன். அப்பா பொண்ணு சாங் இருக்குது, ஒய்ஃப் கூட இருந்த ஒரு ட்ராவல் இருக்குது, அப்பா பேரண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும், தோத்தவ எப்படி ஜெயிச்சு வரலான்னு எல்லாமே இருக்குது இதில். ஆனால் இந்த ஒரு என் பொண்ணை கொண்டு வர ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. இப்போ அதே மாதிரி அண்ணா உங்களோட லைஃப் ஸ்டைல், நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தோம், உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி ஒன்று பண்ணியிருந்தோம். அப்போ நீங்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் என் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போதே ஒரு தோல்வியோட தான் ஆரம்பித்தேன் எப்பயுமே. அதாவது தோல்வி 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 தோல்வின்னு போய் தான் அதுக்கப்புறம் ஒரு வெற்றியை வந்து தொட்டிருக்கீங்க. அந்த வெற்றியை ருசிச்சுட்டு அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கிறீங்க. ஓகே, நமக்கு இதுக்கப்புறம் லைஃப்ல எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சினிமாக்குள்ள ஒரு காலை எடுத்து வைக்கிறீங்க. எடுத்து வைக்கும் போதே திருப்பி உங்களை ஆரம்ப கட்டத்துலேருந்து கொண்டு போய் விடுறாங்கல்ல. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? கற்றுக்க வேண்டியது தான். எல்லாமே ஜெயிச்சுட்டே இருந்தால் லைஃப் அவ்வளோ கிக் இருக்கு. சினிமாவில் வந்து எதுவுமே அப்படியே டப்புன்னு தூக்கி உட்கார வச்சிருமா, பார்க்கணும்ல. எனக்கு டைம் ஃப்ரேம் கூட ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோன்னா, வெயிட் லாஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஹீரோயினோட நிறைய விஷயங்கள், அவங்களும் கேன்சர் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. ப்ளஸ் அட் த சேம் டைம் நான் ஃபுல்லாகவே சினிமாவிலையும் உட்கார முடியாது, எனக்குன்னு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் இருக்குது. ஸோ அதையும் நான் போய் பார்த்தாகணும். இந்த எல்லா சூழல்லையும் பார்த்துட்டு பண்ண வைக்கணும்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் பார்த்துருக்கீங்களா?
சூப்பராக ஆடிக்கிட்டு சும்மா போய் 94ல் உட்காருவோம். 98ல போய் நிற்கும் போது 99ல பாம்பு அப்படியே கொத்தி திருவோம், கீழே வந்து ஏச்சில்ல. அதே மாதிரி தான் பரமபதம் மாதிரி தான் லைஃப். ஸோ போது இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. கொஞ்சம் வந்து என் படத்தோட ப்ரொடியூசருக்கு நான் தைரியத்தை சொல்லிட்டு வந்தேன், சார் இன்கேஸ் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா யூ நீட் நாட் டு வரி, ஐ பி தேர் வித் யூ. நான் பேர் பண்ணிக்கிறேன் அந்த லாஸை, யூ நீட் நாட் டு வரி அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை கொடுத்துட்டு, நம்மளை நம்பி அவர் தானே என்னை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவர். அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும்ல. நான் ரியல் எஸ்டேட்டில் கூட என்னோடய லேண்ட்லார்ட்ஸோ என்னோட கஸ்டமர்ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணுன்னு பார்ப்பேன். மேபி எனக்கு தெரியாமல் இருக்கிறது வேணால் இஷ்யூஸ் இருக்கலாமே தவிர, என்னை நம்பி என்னை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு நினச்ச என்னோட பிரகாஷ் சாருக்கு, ஆக்சுவலாக பிரகாஷ் சார் ரொம்ப நன்றி. என்னோடய ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லணும். சார் நண்பர் தான் அவர், ரொம்ப க்ளோஸு. யாரையும் விட்டுற மாட்டேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மூவியை நீங்கள் போட்ட இதுவை நான் டெஃபினட்டாக எடுத்து கொடுக்கறதுக்கு உழைப்பேன் சார். என்ன தேவையோ நான் பண்ணுறேன். லீடருக்கான போட்டியா ஒரு படமா எடுத்துக்கலாமா? அடுத்து வரப்போற படம் வந்து லீடர்ன்ற டைட்டில் எடுத்துட்டீங்க. ஆனால் ஒரு டைட்டில் ஒன்று வச்சுருக்கேன். ஆனால் அதில் எனக்கு லீடர்னு தான் வரணும். ஒன்று பிஸ்னஸ் லீடர் வரலாம், யூத் லீடர் வரலாம், இல்லை லீடர் சம்மந்தம் த கிரேட் லீடர் என்ன வேணாலும் வரலாம். ஆனால் லீடர்ன்ற டைட்டில் எனக்கு வேணும். லீடர் வேணும் எனக்கு எப்படியாவது. அது கூட வேற ஏதாவது அட்டாச் பண்ணி வரணும். மேபி அவர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாரு, ஏப்ரலில் பண்ணுறாருன்னா ஒரே டைம் வந்துருச்சுன்னா கிளாஷ் எடுத்துக்கோங்க. அதான் கேட்க வரேன். இப்போ கதைக்களம் ஒரே மாதிரி இருந்து நான் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேவே டோட்டலாக மாற்றணும், அந்த கான்செப்டே நான் கொஞ்சம் உடைக்கணும். ரியல் ஸ்டோரி வந்து ஃபுல்லாகவே இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய காந்தி கிடையாது. என்னோட பயோபிக்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்கன்றதுக்கு கொஞ்சம் சினிமாட்டிக்காக கொஞ்சம் விஷயம் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப இதே கதை கொஞ்சம் வரும்போது நான் திரும்ப மாற்றணும் போது என்னோட ரிலீஸ் டேட்ஸ் தள்ளி போகலாம். ஸோ நான் படத்தோட டைட்டில் அஃபிஷியலாகவே சொல்கிறேன். இந்த வாட்டி சென்னையில் வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். நான் பாண்டிச்சேரியில் வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்தேன். டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு திரும்ப ஏதாவது சிக்கல் எனக்கு ஏதாவது லீடர்னு வரக்கூடாது அப்படின்னாங்கன்னா பார்த்துக்கலாம். எல்லாம் நடக்குதோ பார்க்கலாம். எதனால இறங்கி பார்க்கலாம். என்னது இது, அந்தந்த லெவலுக்கு அந்தந்த தகுதிக்கு அந்தந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வெற்றியாக அமையணும்னு சொல்லி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. தேங்க்யூ.